Assalamualaikum friends, welcome to TH Kitchen. இன்னைக்கு நம்ம TH Kitchenல சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துர்க்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கங்க. ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை எடுத்துர்க்கேன். ஏன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ல கூட நமக்கு வெங்காயம் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, 2 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இப்போ இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதுவும் கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணியாச்சுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு. சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு. இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், நம்ம வெங்காயத்தாளில் இருந்தது இல்லையா, வெங்காயத்தை அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி குக் பண்ணிக்கலாம். மசாலாவை இது மாதிரி ஓரமாக தள்ளிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடலை மாவு முதல்ல சேர்த்துனா அடி பிடிக்குங்க, அதனால தான் நம்ம கடைசியாக சேர்த்துருக்கோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துக்காதீங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட் ஆகட்டும், கொஞ்சம் நேரம் மூடி குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போது ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி குக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம்.
நம்ம வெங்காயத்தாள் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. கடைசியாக இப்போ துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ஆனியன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.